நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சகாபாக்களுடைய சில சம்பவங்களை பாதிக்கிறோம். அதை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரண நேரம், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பனை, இதை இன்றைய தினம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் சுமார் 10 வருடம் 6 மாசம், 10.5 வருடங்கள் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார். அந்த 10.5 வருட கால ஆட்சியில் நிறைய ஒழுங்குமுறைகளை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்த பங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அது பெரிய பங்கு. நாம இன்னைக்கு புகழ்ந்து பேசக்கூடிய சத்துணவு திட்டம் கூட, வயதானவர்களுக்கு ஓய்வூதியம் கூட அன்றைய நேரத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறுவர்களுக்கு சத்துணவு, வயோதிகர்களுக்கு ஓய்வூதியம், எளியவர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு மாச உதவித்தொகை, இதெல்லாம் வந்துருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு செழிப்பான ஒரு ஆட்சி அவங்களுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் விஞ்ஞானம், அது மாதிரி புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு, இதற்கெல்லாம் கவனம் செலுத்தினாங்க. அந்த அடிப்படையில் ஒரு அபு லூலுஆ அவர் பேரு, அவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப நம்ம காற்றாலையின் மூலமாக கரண்ட் எடுக்கிறோமே, இது மாதிரி அந்த நேரத்துல காற்றாலையின் மூலமாக திருகை செயல்படும். அதுல கோதுமையை அரைச்சுக்கிறோம், அரிசியை அரைச்சுக்கிறோம், அதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று ஒருத்தர் அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஊக்கப்படுத்தி நீங்க செய்யுங்க என்று அவருக்கு உதவிகளை செஞ்சு செய்ய வைக்கிறாங்க. காற்றாலை போல விசிறி சுற்றும், அதன் மூலமாக கீழே திருக அறையும், அதுல போடுற பொருட்களை அரைச்சிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு திட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு. இது மாதிரி நடந்திருக்கையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் சுபுஹ் தொழுகை வைக்கிறாங்க. அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை சொல்றாங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த சுபுஹ் தொழுகையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நாய் என்னை கொன்று விட்டது அப்படின்னு கத்துனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டாங்க. என்னன்னு பார்த்தா, அந்த அபு லூலுஆ அப்படிங்கிற அந்த வெளிநாட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, கத்தியால் சுமார் 6 முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தியது. அவங்க அதே இடத்துலயே தொழுகையிலிருந்து சரியினாங்க. மீதி தொழுகை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி இருந்து வந்து அவங்க அந்த தொழுகையை பூர்த்தி செஞ்சிடறாங்க. அதோட மக்கள் தொழுகையை முடிச்சுட்டு பக்கத்துல வந்த உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி, யார் என்னை கொலை செஞ்சதுன்னு பாருங்க, அதாவது என்னை யார் குத்துனது, என்னை தாக்குனதுன்னு பாருங்கன்னு தேடி பார்த்தா அவன். அப்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய மரணம் என்பது ஒரு முஸ்லீம் கையில இல்லாமல் இருந்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த தாக்குதலின் போது 6 தடவை குத்திட்டு அங்கிருந்து வேகமா தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம பக்கத்துல எல்லாம் சகாபாக்கள் தொழுதுக்கு நினைக்கிறாங்க. அதனால கிட்டத்தட்ட 13 சகாபாக்களை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாதிரியே கத்தியால குத்தி கொஞ்சம் பின்னாடி தள்ளி போறான். ஒரு சகாபி நம்மளுடைய தலையில கட்டியிருந்த துணியால தூக்கி அவனால வீசி அவன் கொடுத்து இழுத்துறாங்க. இழுத்தவன இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு நிலமானது வந்த உடனே அவன் வச்சிருந்த கட்டியால் அவனையே குத்திக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போயிடும். இப்ப இந்த மாதிரி தாக்கப்பட்டதில் 13 சகாபாக்கள்ல 7 பேர் இறந்து போயிருக்காங்க, ஷஹீதாயிட்டாங்க. 7 பேர் ஷஹீதாயிட்டாங்க. அப்போ இந்த நிலைமையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு தூக்கி போறாங்க. உண்மையிலேயே இந்த சம்பவத்துல நம்ம மனசு உடையிற மாதிரியான பெரிய படிப்பு. நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். தூக்கிட்டு போய் வீட்டுல அவங்களுக்கு வைத்தியம் செய்யறது முயற்சி செய்யறாங்க. ரெண்டு மாதிரி மக்கள் பேசுகிறாங்க. ஒண்ணு இது பெருசு இல்லை, சரியா வந்துடும் அப்படி பேசுகிறாங்க.
அதிகமானவங்க இல்லை இதுக்கப்புறம் தேர மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்கிற 2 கருத்து இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா பேரிச்சம்பழ சாரை அவங்களுக்கு வாய் வழியாக ஊத்துறது, அது குடல் வழியா வெளியில வருதான்னு பார்க்கணும். அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா குடல் சரிஞ்சிருச்சு அந்த ஊத்துப்பட்டது, அது வழியா வெளியில வருதான்னு பார்த்தா வந்துச்சு. ஆனா ரத்தமும் போய்கிட்டே இருக்கிறதுனால இது குடிக்கிறது அதென்ன பேரிச்சம்பழ சாரா இருந்ததுனால 2 ஒரே கலர் கண்டுபிடிக்க முடியும். மறுபடியும் பால் கொண்டு வர சொல்லி அதை கொடுக்குறாங்க. பால் குடிக்க முறையில் நம்முடைய அந்த வயிற்று பகுதியிலிருந்து வெளியில வெள்ளை கலர்ல ஓடுது. இந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அப்போ மரணத்தை எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலைமையில 3 நாட்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த 3 நாளை தொழுகையின் நேரம் வந்து விட்டால் அவங்க ஒளிச்செய்து தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. ஒளி செஞ்சுக்கிட்டேயே மயக்கம் வந்துடும். இடையில மயக்கம் வந்துட்டே இருந்தவங்க மறுபடியும் மயக்கத்துல இருந்து எதிர்த்த உடனே டைம் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு ஒளிச்செய்து தண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்லையும் தொழுகை விடாம கரெக்டாக தொழுதுகிட்டு சொன்னாங்க. யார் தொழவில்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னாங்க. ஏன்னா நம்ஸ்லாத்தோட ஹதீஸ் யாருக்கு இந்த தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை. அப்ப இந்த ஹதீஸ் அவங்களுக்குள்ள நினைவுல இருந்ததுனால உங்களுக்கு இப்படிப்பட்ட நோய் வயிற்று வழியா ரத்த போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, நிதானமே இல்லை, மயக்கம் வந்துகிட்டே இருக்கு. இந்த நிலைமையில 3 நாள், அந்த 3 நாள் எவ்வளவு கடுமையா இருக்குது. அதுல அவங்களுக்கு சொல்லிக்கிட்டாங்க தொழுகையை கரெக்டா தொழுதாங்க நினைவுல வரைக்கும். அதே மாதிரி தொழுகை இல்லாட்டினா அவருக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்க விட்டாங்க. நான் என்னுடைய 2 தோழர்களுக்கு பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்படணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆயிஷா மட்டும் போய் நீங்க கேளுங்க, நான் மயன் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பில சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் கேட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. அமீருல் முஃமினீன்ற பதவி எனக்கு இன்னைக்கு கிடையாது, அது எதோட முடிஞ்சிச்சு. அதனால அவங்க போய் கேட்கல, உமர் சத்தா கேட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி கேட்கறாங்க. ஆயிஷாவும் சொல்றாங்க, நான் உண்மையிலேயே என்னை அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆதரவு வைத்திருந்தேன். ஆனா உமர் இல்லாமல் கேட்கறாங்கன்னா அவங்க தகுதியானனால அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த செய்தி சொன்னவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மறுபடியும் சொன்னாங்க, நான் இப்போ உயிரோடு இருந்தேன், நான் மௌத்தானதுக்கு அப்புறம் என் ஜனாசாவை போய் அவங்க வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு அப்போ ஒரு தடவை கேளுங்க திரும்பவும், என் மனசு கஷ்டப்படக்கூடாது கூட சொல்லியிருக்கலாம், ஆட்சியாளர் கேட்கிறாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஜனாசாவை எடுத்து போய் வாசல்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கேளுங்க, அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்னை பொது சுபஸ்தத்தை போய் அடக்கம் பண்ணிடுங்க, அவங்க சரின்னு சொன்னா மட்டும் என்னை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டா அவர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. அதற்கு இடைப்பட்ட அந்த 3 தினங்களிலேயே அடுத்து யார் ஆட்சியாளராக வரணுங்கிறதுக்கு ஒரு நம்ம இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த உம்மத்து படிப்படம் வர வேண்டியது. நாம கொள்கை விடுவதற்கு நாம நினைக்கக்கூடிய நியாயமான கருதக்கூடிய எந்த காரணமும் பொருத்தமான காரணம். நம்மளிடத்துல தொழுகை தப்பி போறதுக்கு அல்லது நாம தொழுகையை கவா செய்வதற்கு அல்லது நாம சரியா இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தொழுகை தப்பி போறதுக்கு, நம்முடைய சின்ன பிள்ளைகளோ அந்த வாரிசுகளுடைய தொழுகை தப்பி போறதுக்கு பின்னாடி நாம சொல்லக்கூடிய எந்த காரணமும் பொருத்தமான காரணமாக இருக்க முடியாது. அதனால கபூல் செய்யணும். நம்முடைய வாழ்க்கை இறுதியில் நமக்கு இதை உணர்த்திட்டு போயிட்டாங்க. நிலையை இருந்தாலும் தொழுகையை விடாமல் தொழுகணும், தொழுகையை விடுபவதற்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மரண நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னாங்க, அதையும் இப்போ நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் வாயிலிருந்து சிலர் சொல்றாங்க, புரிய மாட்டேங்குது. நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, தொழுகையின் விஷயத்திலும் அடிமைகளின் உரிமைகள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஒரு நபி தன்னுடைய போதனைக்காக, இந்த உம்மத்தினுடைய போதனைக்காக வேண்டி ஒரு
அனுப்பப்பட்ட நபி ரொம்ப அதிமுக்கியமான போதனையை தன் மரணத்தின் நெருக்கத்துல இறுதி கட்டத்துல கடைசியா செஞ்ச வசியத்தை நீங்க தொழுகை விஷயத்திலும் அருமைகளின் உரிமைகள் விஷயத்திலும் நல்லாவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நம்முடைய